ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. நம்ம இந்த இன்ஸ்டா பாட்டில் கேரட் அல்வா எப்படி சுவையாக சூடாக சுலபமாக பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப நெய் ரொம்ப செலவாகாது, நார்மலாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ இந்த ஒரு பேனில் அந்த இன்ஸ்டா பாட்டை ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோட்டில் முதல்ல வச்சுட்டு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் மெல்லிசாக துருவி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா அது ஈஸியாக குழையும். அது மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த நெய்யில் நல்லா அதை வதக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு இல்லை, அந்த நெய் ஃபுல்லாக அந்த இதில் கோட்டார அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா திக்கான பால் நம்ம சேர்க்க போகிறோம். பால் எதர் காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், இல்லை பச்சை பாலாகவும் இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே குக்காக போகிறது, அதனால் அந்த சூட்டில் அது அப்படியே கொதிச்சிடும். ஸோ பாலுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது, இது நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பால் ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம குக் பண்ணுவோம், அவ்வளோதான். அதனால் ஓரளவுக்கு நல்ல பால் ஊற்றிடுவோம். அது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடணும். ஒரு கரெக்டாக அளவு சொல்லணுன்னா 1:2 பண்ணினீங்கன்னா சரியாக இருக்கும். கேரட் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் 1:2 அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப நேரம் இதை இப்போ நம்ம வானலாக இருந்தால் கலரிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குக்கிங் மோடில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 4 நிமிஷம் கழிச்சு ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பாலெல்லாம் அதை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த பால்லேயே அந்த கேரட் நல்லா குக்காகி இது மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சமாக பால் பாக்கி இருக்குது, அந்த வாட்டரியாக லைட்டாக இருக்குது, அதுவும் வேணும் நம்ம கலர்றதுக்கு அந்த இது இருக்கணும். ஸோ அந்த நெய்லாம் லேசாக பிரிஞ்சு வரும். இந்த டயத்தில் உங்ககிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா போடலாம், இல்லை க்ரீம் இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம், இல்லை அந்த நான் சுகர் பால் கோவான்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எது இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் டேஸ்ட், மில்க் மெய்டு வாட் எவர் இட் இஸ், எது இருக்கோ அதை ஆட் பண்ணலாம். எங்களுக்கு மில்க் பவுடர் இருந்தது, அது நாங்கள் சும்மா ஒரு 2 பாக்கெட் குட்டி பாக்கெட் இருந்தது, அது நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் நம்ம நல்ல ஓரளவு குக்கான ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சுகர் இப்போது ஆட் பண்ண போகிறோம். அகெயின் சுகரும் அதே தான். நம்ம எந்த அளவு கேரட் எடுத்துருக்கோமோ அதில் அதே கப்பில் முதல்ல ஒரு 3/4 அளவுக்கு போட்டுட்டு பாருங்கள். ஓரளவு நல்லா கரைஞ்ச உடனே டேஸ்ட் பார்த்துட்டு இஃப் நீடட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சுகர் போட்டால் ஒரு திகட்டுற மாதிரி ஆகிடும், குறைச்சலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு இப்போ 1 கப்பு ஃபுல்லாக கேரட் எடுத்துருக்கோம் துருவினது அப்படின்னா அதில் ஒரு 3/4 அளவுக்கு ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே இந்த ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணுறோம், ஹெல்தி ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இதில் இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நாங்கள் 2 கப்பு அந்த கேரட் இருந்தது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 3/4 கப்புக்கு அந்த சுகர் போட்டிருக்கோம். போட்டு நல்லா அது உள்ளே எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த கேஷ்யூஸ் அண்ட் ரெசன்ஸ் போட்டு முதல்ல கிளறிடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காவும் நடுவில் போட்டுடணும், ஏலக்காய் பவுடரும். ஃபைனலாக பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே மேலே கார்னிஷிங்க்கு இன்னும் கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவையான சூடான கேரட் அல்வா தயாராகிடும். மேலே வேணும்னா துளியும் கொஞ்சமாக கீ க்ரீஸ் பண்ணலாம், இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ இது என்ன ஒரு இதுனா குறைச்சலான நெய்யில் நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ். ட்ரை பண்ணுங்கள்.